செய்தி யுகத்தின் அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தலின் பேரில் தமிழர் மீட்பு. 25 ஆண்டுகளாக சவுதி அரேபியா நஸ்ரான் பகுதியில் பணியாற்றி வந்த சின்னசாமி ஆறுமுகம் என்பவர் கடந்த 3 மாதத்திற்கு முன் தமாம் விமான நிலையம் வழியாக தாயகம் திரும்பும் போது உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின் குடும்பத்துடன் எந்தவித தொடர்பும் இல்லாததால் அச்சமடைந்த குடும்பத்தினர் கண்ணீர் மல்க ஆறுமுகத்தை மீட்டு தரும்படி பாலிமர் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தும் தமிழ்நாடு அரசின் உதவியையும் நாடினர். தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நல வாரியத்தின் அறிவுறுத்தலின் பேரில் சவுதி அரேபியா கிழக்கு மண்டல தமிழ்நாடு நலச்சங்கத்தின் தலைவரும் அயலக திமுகவின் முதன்மை செயலாளரும் தேசிய மனித உரிமைகள் கழகத்தின் சவுதி அரேபியாவின் துணைத் தலைவருமான மயிலாடுதுறை வெங்கடேசன் மற்றும் தேசிய மனித உரிமைகள் கழகத்தின் சவுதி அரேபியா தலைவர் சமூக ஆர்வலர் நாஸ்வக்கம் ஆகியோர் நீண்ட முயற்சிக்கு பின் ஆறுமுகத்தை கண்டறிந்து அவரின் குடும்பத்திற்கு தகவல் கொடுத்ததோடு அவருக்கு போதிய மருத்துவ சிகிச்சை வழங்கி ஆறுமுகத்திற்கு நீண்ட முயற்சிக்கு பின் நாடு திரும்ப எக்ஸிட் பேப்பர் பெற்று தமிழ்நாடு நலச்சங்கத்தின் மூலம் விமான பயணச் சீட்டும் வழங்கப்பட்டு இன்று ஏர் இந்தியா மூலமாக தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த தூய பணியில் திருச்சி ஆரிஃப் மக்பூல், முஹவை சீனி முகமது, இலங்கை தூதரக நியமனர் நவரத்தினம், காயல் முகமது நூர், கர்நாடக சமூக ஆர்வலர் ஹனீஃபா, துறையூர் கமால் பாட்ஷா, திருச்சி யூனுஸ்கான், கோவை ஹக்கீம், ஏர்போர்ட் அன்சாரி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மீண்டும் மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். செய்தி யுகத்திற்காக யஹ்யா அஹ்மத். நன்றி.